Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி கற்றுக்கிறது, அதை கற்றுக்கிட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக பண்ணுறது, இன்னொன்று வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் பிகினர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி பைப்பிங் த்ரெட் இல்லாமல் எப்படி வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட்ஸாக கிடைக்கும். ஸோ இப்போது வந்து இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 2 கலரில் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து டபுள் பெல் பிராண்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரி நீடில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் பண்ணுற நீடில். இப்போ வாங்க இந்த ஸ்டிச் வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பாக்ஸ் வந்து ட்ராயிங் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1/4 இன்ச்சிலேருந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து கம்மியாக வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிங்க. இந்த கேப் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்லேருந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. அதாவது ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா 2 செங்கலுக்கு நடுவில் இன்னொரு செங்கல் இருக்கும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இதில் வந்து ஒரு கலர் நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இது வந்து நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி ட்ராயிங் பண்ணி தான் இது ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு கிடையாது. நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராயிங் பண்ணவே தேவையில்லை. அது உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் போட முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ன தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து நீங்கள் திலகம் ஷேப்பில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நார்மலாக போடுற நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி வேணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்டிச்சஸ் வந்து இப்படி தான் வரணும். ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு அப்புறம் இன்னொரு லைன் இந்த மாதிரி 2க்கு நடுவில் ஒன்று வர மாதிரி அந்த மாதிரி தான் நீங்கள் வரணும். நீங்கள் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு ஷேப் வந்து எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி வாங்க இப்போ வந்து த்ரெட் வந்து இதில் வந்து ஃபில்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ த்ரெட்டு வந்து டபுள் ஸ்ட்ராங் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரீ, அடுத்தது 4. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இந்த ஒரு லைனில் எத்தனை ஸ்டிச்சஸ் வருதுன்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த லைனில் வந்து அதே கவுண்ட் வந்து கரெக்டாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து ஈவனாக வரும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகுங்க. ஸோ இப்போ நான் வந்து 4th ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கேன். 5, 6, 7,
இப்போ ஃபைனலாக வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். Two, 3, 4, 5, இப்போ ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் இந்த ஸ்டிச்சு வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி 1 by 1 ஃபுல்லாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் வந்து அடுத்தது நான் கொடுக்க போகிறேன். இப்போது ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை இன்னும் அழகாக்கிறதுக்காக இந்த சுகர் பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து மேலே ஒரு லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து நாங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சில்க் த்ரெட்டில் நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் கேப் இருந்ததுனால. இந்த ஸ்டிச்சோடைய முக்கியமான ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சு வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஒரு லைனில் வந்து எத்தனை ஸ்டிச்சு போடுறீங்கன்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அதே அளவுக்கு தான் அடுத்த லைன்லேயும் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து ஈவனாக வரும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.